Hello friends, welcome to my channel. Feel good sir, very good afternoon to you all. So நான் லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் உங்ககிட்ட ஒரு டாபிக் பேசியிருந்தேன். இந்த எஃப்சிஎன்ஆ இந்த ஆர்எஃப்சி அக்கௌண்ட் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பற்றி பேச போகிறேன். அண்ட் ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டை பற்றி பார்த்துருவோம். எஃப்சிஎன்ஆர் ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ஸ். யூகே, யூஎஸ், கெனடியன் டாலர், ஆஸ்திரேலியன் டாலர், ஜப்பானீஸ் சென்னு, இந்த மாதிரி ஒரு 6 வகையான கண்ட்ரிஸோட ஃபாரின் கரன்சியாகவே இந்தியாவில் இருக்கிற இந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கான அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பாங்களா பேங்க், அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்துட்டு அவங்க அதே ஃபாரின் கரன்சியில் கொடுத்துருவாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கெனடியன் டாலரில் சம்பாதிக்கிறீங்க கனடாவில், அந்த கெனடியன் டாலரை என்ன பணம் சம்பாதிக்கிறீங்களோ $2,000 $3,000 மந்த்லி எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதே காசை இந்தியாவில் இருக்கிற அந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபாரினில் இருக்கேன், சப்போஸ் நான் இந்தியாவில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வந்து நீங்கள் உங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டோ இல்லை ஆர்எஃப்சி அக்கௌண்ட்டோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பக்காவாக பார்த்து கொடுத்துருவாங்க. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணால் சிங்கிளாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஜாயின் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா மஸ்ட் நீங்கள் அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், இல்லைனா உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பீப்புள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இங்கேருந்தே நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்குறதுலாம் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆர்எஃப்சி அக்கௌண்ட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க, எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டு மாதிரி தாங்க ஆர்எஃப்சி அக்கௌண்ட்டு, ரெசிடென்ஸ் ஃபாரின் கரன்சி. இதுவும் வந்துட்டு ஒரு சில கண்ட்ரி டாலர்ஸ், இப்போ யூகே, யூஎஸ், கெனடியன் டாலர்ஸ்லாம் நீங்கள் அதில் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். இதுலேயும் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாரின் கரன்சியாக உங்கள் உள்ளூரில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஆர்எஃப்சி அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்துக்கு நீங்கள் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுக்கெலாம் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னாலும் சேம் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணுவீங்களோ, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா இங்கேருந்து நீங்கள் அவங்க கேட்குற பர்ஃபெக்ட் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் நீங்கள் செட்டில் பண்ணிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சிங்கிளாகவும் ஓப்பன் பண்ணலாம், ஜாயிண்டாகவும் ஓப்பன் பண்ணலாம். இது நீங்கள் ஃபிக்ஸட் டைம்லேயும் போட்டுக்கலாம் அந்த காசை, அப்படி இல்லைனா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். எஃப்சிஎன்ஆருக்கும் ஆர்எஃப்சிக்கும் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ரெண்டும் சேம் தான், ஒரே மாதிரி வித்தியாசம் தான் வரும். பட் ஆர்எஃப்சி அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பைசாவை நீங்கள் பேஸ் பண்ணி உங்களுக்கு சில பேங்க்ஸ் லோனும் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த எஃப்சிஎன்ஆர் ஆர்எஃப்சி அக்கௌண்ட். ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி பேச போகிறேன் இன்றைக்கி. நம்ம யூஸ்வலாகவே நெஃப்ட்டு, ஐஎம்பிஎஸ், நெஃப்ட் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஐஎம்பிஎஸ் இமிடியட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் ஆர்டிஜிஎஸ், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நெஃப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு நான் இன்றைக்கி ஒரு 2,000 அனுப்புனா நெஃப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 hours 3 hours போயிடும். பேங்க் ஒர்க்கிங் டேஸில் தான் அனுப்புனா தான் நெஃப்ட் வந்துட்டு 2 hours 3 hours போகும். நீங்கள் சண்டேஸில் அனுப்புனீங்கன்னா நெஃப்ட் வந்துட்டு இன்றைக்கி அனுப்புனா மறுநாள் காலை தான் போகும், சண்டே அனுப்புனா மண்டே தான் போகும் நெஃப்ட்டில். ஐஎம்பிஎஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒருத்தங்கிட்ட நான் இப்போ 10 ரூபா என் கையில் வச்சுருக்கேன், அந்த 10 ரூபா ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐஎம்பிஎஸ் நான் ஒருத்தவங்க இப்போ பணம் அனுப்புறேன்னா வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த பணம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் ஐஎம்பிஎஸ்சில். ஆர்டிஜிஎஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஆர்டிஜிஎஸ் வந்துட்டு பல்க் அமௌண்ட், நான் ஒரு 4 lakhs அனுப்புகிறேன், 5 lakhs அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டிஜிஎஸில் போட்டு அனுப்பிக்கலாம். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி தான், அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பணத்தை அனுப்ப முடியும். ஸோ இந்த நெஃப்ட்டு, ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் பேங்க் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், 5 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், 10 லட்சம் 15 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் அக்கௌண்ட் உங்கள் பேங்க் வந்து சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன, அதை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆக்சிஸில் ஆல்ரெடி ஒரு என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னேன் சிங்கப்பூர்லேருந்து. அந்த அக்கௌண்ட்டுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒரு பப்ளிக் நோட்டரி பேங்க், சிங்கப்பூரில் இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க்கில் போய் அட்டஸ்டேஷன் வாங்கணும், அப்படி இல்லைனா சிங்கப்பூர்லேயே ஆக்சிஸ் பிரான்ச் ஒன்று இருக்குது, நீங்கள் அங்கே போய் அட்டஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு எனக்கு கஸ்டமர் கேரில் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு கம்பெனி லெட்டர் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போயிடுங்க, பாஸ்போர்ட்டு, என்னுடைய விசா காப்பி மீன்ஸ் என்னுடைய பர்மிட் ஆர் எஸ்பாஸ் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், அண்ட் ஒன் மோர் திங்க் எம்ஓஎம் ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லுவாங்க. எம்ஓஎம் ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு நீங்கள் என்றைக்கு வந்துட்டு சிங்கப்பூரில் கால் எடுத்து வச்சிங்க, உங்களுடைய பர்மிட் எத்தனை நாள் முடிய போகுது, அதோட வேலிடிட்டி, எக்ஸ்பைரி டேட், A to Z அந்த எம்ஓஎம்மில் அந்த எம்ஓஎம் அந்த பர்மிட்டில் ஒரு QR கோட் இருக்கும், ஸ்கேன் பண்ண வச்சுக்கோங்க, நம்மளோட A to Z டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும்.
ஸோ நான் எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட 3 month பேங்க் ஸ்டேட்மெண்ட், சிங்கப்பூர், அதுதான் வந்துட்டு நான் சிங்கப்பூரில் இருக்கிற ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். அண்ட் ஒன் மோர் திங், என்னுடைய பாஸ்போர்ட்டு, என்னுடைய ஒர்க் பர்மிட், எஸ்பாஸ் ஒர்க் பர்மிட், நீங்கள் அதில் எது இருக்கீங்களா, எந்த கடையில் இருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அண்டு வித் MOM ஸ்க்ரீன்ஷாட். இந்தியன் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்துட்டு உங்களோட ஓட்டர் ஐடியோ இல்லைனா ஆதார் கார்டோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கையில். ஸோ இந்த 4 எடுத்துக்கிட்டு நீங்கள் பேங்க்குக்கு போங்க. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஆன்லைனில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், உங்கள் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் காட்டுங்க, கரெக்டாக இருக்கணும், அதையும் வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் செக் பண்ணுறாங்க, அந்த கார்டு இருக்குல்ல, பர்மிட் கார்டு, எஸ்பாஸ் இருக்குல்ல, அதையும் செக் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருந்தீங்க, ஆதார் கார்டு ஒரிஜினல் கொடுத்தா மட்டும் தான் அட்டஸ்டேஷன் கட்டுறாங்க. மொத்தத்தில் என்ன தெரியுது, ஒரு அட்டஸ்டேஷன் வாங்க போனால் இங்கே சிங்கப்பூரில் இருக்கிற ஆக்சிஸ் பேங்க் பிரான்ச்சில் ஒரிஜினல்ஸ் காட்டினா மட்டும்தான் அட்டஸ்டேஷன் போடுறாங்க, இல்லை போட மாட்டுறாங்க. சரி, நானும் அட்டஸ்டேஷன்லாம் வாங்கிட்டேன். அட்டஸ்டேஷனை வாங்கிட்டு ஆக்சிஸ் பேங்க்கை பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணுறேன். ரொம்ப நாளாக எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. நேற்று தான் எனக்கு ரிப்ளை வந்துச்சு. ஸோ நீங்கள் என்னென்ன பேங்க்கில், நீங்கள் பிரான்ச்சில் வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டஸ்டேஷன் வாங்கினீங்களோ அதை அனுப்புங்க அப்படின்னாங்க. பட் அவங்க சொன்னாங்க இந்தியா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் தேவையில்ல, சிங்கப்பூர் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து கம்பெனி லெட்டர் ஹெட். அவங்க கேட்டது இதுதான், கம்பெனி லெட்டர் ஹெட், பாஸ்போர்ட், பர்மிட் கார்டு வித் MOM ஸ்க்ரீன்ஷாட், அது கேட்டிருந்தாங்க, MOM டீட்டெயில்ஸ். பட் ஆனால் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்துட்டு இல்லை, கம்பெனி லெட்டர் ஹெட் வந்துட்டு கம்பெனி கொடுக்குறதா நாங்கள் அக்செப்ட் பண்ணி போட்டோம், ஒன்லி கவர்மெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நான் வந்துட்டு அந்த ஆக்சிஸ் பேங்க் இந்தியாவில் இருக்கிற அஃபிஷியல்ஸுக்கு சொன்னேன். அவங்க சொன்னாங்க நான் லெட்டர் ஹெட் தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணலன்ட்டு, ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸை நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ தான் பிரச்சனையே, நான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. இதில் இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் இவ்வளோ பேசினேன், இது தேவையில்லாதது. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொன்னல, இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் வந்துட்டு ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று சொன்னல, அந்த ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி மேக் பண்ணணும்னா, நான் இங்கே சிங்கப்பூரில் DBSன்னு ஒரு பேங்க்கில் எனக்கு ஒரு பேரோல் அக்கௌண்ட் இருக்குது. அந்த பேரோல் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஊரில் இருக்கிற பட்டி தொட்டியிலேருந்து பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்கிற பேங்க்கில் இருக்கிற பிரான்ச் வரைக்கும் நம்ம இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அந்த DBS பிரான்ச்சில். ஸோ ஓவர்சீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் எனக்கு தெரியல. ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட NRI அக்கௌண்ட்டை யூஸ்வலாக நார்மல் பெனிஃபிஷரி ஆட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி பணம் தரணும்னா பணமும் எனக்கு ரிட்டன் ஆகி போயிடுச்சு NRO அக்கௌண்ட்டுக்கு. ஸோ ரிட்டன் ஆகிடுச்சு. நான் திரும்ப என்ன பண்ணேன், திரும்ப அந்த பேங்க்குக்கு காண்டாக்ட் பண்ணி அங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸை கேட்டு ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர், அவங்க ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்க. பட் ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்ல, ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால தான் எனக்கு புரியும். ஏன்னா நான் பேங்க்கில் முக்கால்வாசி நான் பார்த்தா ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் அதுலேயும் இருக்கும். இப்போ நீங்கள் DBS அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் உள்ளூர்லேயே வந்துட்டு HDFC ஆக்சிஸ்லாம் ஊரில் இருக்கிற அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் தனியாக ஒரு காலமே அதில் கொடுத்துருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் இங்கே ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நான் என்ன பண்ண, திரும்ப பொறுமையாக எடுத்து பேங்க்கில் பார்த்து ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு காலம் இருந்துச்சு, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேர், அப்புறம் என்னுடைய எந்த ஊருக்கு நான் அனுப்ப போகிறேன். ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் நீங்கள் இங்கேருந்து அனுப்புகிற பணத்தை ஃபாரின் கரன்சியாக மட்டும் தான் அனுப்ப முடியும். ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கானுங்க. நான் அந்த ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் நான் பண்ணணுன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து டெபிட் ஃப்ரீஸில் இருக்கும், NRI அக்கௌண்ட்டு. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நான் டெபிட்னு சொல்கிறேன். நான் அங்கே ஊரில் இருக்கிற என்னோட அக்கௌண்ட் வந்து டெபிட் ஃப்ரீஸ், அதில் இப்போ நான் எதுவும் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். நான் இங்கே இருக்கிற என்னுடைய ஃபாரின் கரன்சியை வந்துட்டு அதில் அனுப்பணும். அதுவும் நான் சிங்கப்பூர் டாலராக மட்டும்தான் அதுக்கு அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி அனுப்பி அந்த டாலரை வந்துட்டு அந்த பேங்க் செக் பண்ணிவிட்டு, அது என் பேர்லேருந்து என்னுடைய சிங்கப்பூர் கரன்சியோட அட்ரஸ்லேருந்து தான் வந்திருக்கேன், அவன் செக் பண்ணுவான். செக் பண்ணிவிட்டு அந்த சிங்கப்பூர் கரன்சியை நான் அதில் போட்டு அவன் கிளியர் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்துட்டு அவன் இந்தியன் கரன்சிக்கு மாற்றி போட்டுருவான். இவ்வளோதான் எங்கள் சிம்பிள் கான்செப்ட். ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒன்றும் இல்லை, நான் சிங்கப்பூர் காசாகவே என்னுடைய இந்தியாவில் இருக்கிற NRI அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறேன் ஃபார் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, சிம்பிள் கான்செப்ட். நான் என்ன பண்ணேன், நேமு, என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சிங்கப்பூர் கரன்சி எப்படி அனுப்புன்னு கிடச்சி, நான் சிங்கப்பூர் டாலர்ஸாகவே அனுப்புறேன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு அந்த ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு கோட் இருக்கும், 8 நம்பரில் 8, அது ஆல்ஃபபெட்டிக்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு நான் உள்ளார போட்டு என்னுடைய அக்கௌண்ட் நம்பர், நான் எந்த பேங்க்குக்கு பணம் அனுப்புகிறனோ அதோட பிரான்ச் கோட் எல்லாத்தையும் போட்டு நான் அனுப்பிட்டேன். ஆனால் அந்த ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபரில் ஒரு சர்வீஸ் சார்ஜ் பிடிக்கிறான். நான் $200 அனுப்புனா $25 எனக்கு பிடிச்சான் சர்வீஸில். சிங்கப்பூர் டாலர்ஸ் எனக்கு $25 பிடிச்சான். அதுலேயும் கேட்டிருக்கு 2 ஆப்ஷன்ஸ் கேட்டிருந்துச்சு. அந்த சிங்கப்பூர் டாலர் நீங்கள் அனுப்புறது வந்துட்டு என் அக்கௌண்ட்லேருந்து பணம் அனுப்பணுமா இல்லை அனுப்புகிறவங்க அக்கௌண்ட்லேருந்து பணம் அனுப்பணுமான்ட்டு. நான் இங்கே சிங்கப்பூர் கரன்சி தான் அனுப்புகிறேன். ஸோ என் அக்கௌண்ட்லேருந்து இங்கே சிங்கப்பூர் DBS பேங்க்லேருந்து என்னோட பணத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் கொடுத்து அந்த ப்ராசஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ NRI அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் டாக்குமெண்ட் அட்டஸ்டேஷன்லாம் முடிச்சிட்டேன். பட் இன்னும் டாக்குமெண்ட் கலெக்ஷன் வரல. டாக்குமெண்ட் கலெக்ஷன் வந்து DHL கொரியர் அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்களே அரேஞ்ச் பண்ணி அவங்களே அதை வாங்கிட்டு போயிடுவாங்க.
ஸோ இன்றைக்கி நம்ம மூணு விஷயம் பார்த்துருக்கோம். எஃப்சிஎன்ஆர், ஆர்எஃப்சி அண்டு ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர். இது எல்லாமே ஒன்று தாங்க. ஃபாரின் கரன்சியாக ஊரில் போடுறோம், அவ்வளோதான். ஒரு பெரிய விஷயம் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், அந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கிற பிரச்சனை அது எல்லாத்தையும் அவங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன் அந்த ஆக்சிஸ் பேங்க்லேருந்து. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டை போய் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் பேங்கிங் பிரான்ச் அஃபிஷியல்ஸ் அங்கே ஊரில் இருப்பாங்கல்ல, பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அதை எடுத்துகிட்டு போய் அங்கே அட்டஸ்டேஷன் வாங்க. ஒரிஜினல்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யுவர் ஸ்பெல்டர்ஸ், ஸ்டே டியூன், பை பை, see you, டேக் கேர். இதே மாதிரி ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம், பார்ப்போம்.